இன்னைக்கு கூட பிறந்தவங்க கூட வர பிரச்சனை பற்றி கொஞ்சம் அலாசலான்ட்டு. ஆமாம், அலாசி அழுக்கெல்லாம் எடுத்து காய போடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறேன். என்ன கேட்டாக்கா, கூட பிறந்தவங்க சின்ன வயசுலேருந்தே சண்டை வரத்தான் செய்யும். எப்பவுமே நல்லா சண்டை கட்டிடுவாங்க. அந்த சண்டையை மறந்துட்டு கொஞ்சம் நேரத்தில் பேசிக்குவாங்க, பழகிக்குவாங்க. இப்படியே போயிட்டுருக்கு. அவங்கவுங்களுக்கு கல்யாணமான கடைசியில் என்ன ஆகுன்னா, இந்த சொந்தம் வேறு அந்த சொந்தம் வேறே ஆயிரும். அதே மாதிரி நீங்கள் வழக்கம் போல் எப்போ சண்டை கட்டி நீங்கள் பேசுனீங்க அப்படின்னு சொன்னாக்கா, இதுன்னு இப்படி சொல்லிட்டான் அப்படின்னு அதே போல தான் இப்படி சொல்லிட்டு பெருசாயிரும். இப்படி சொல்லிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்கன்னு எப்பவும் பண்ணுறத விட சின்னதாக தான் பண்ணியிருப்பான். எப்பவுமே நாங்கள் இப்படித்தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சின்னதாக முடிச்சுக்க தான் பார்க்கணுமே தவிர அதை பெருசாக்கி போக்குவரத்து இல்லாமல் பேச்சுவார்த்தை இல்லாமல் அப்படின்னு பண்ணிட்டா ரொம்ப சிரமம். என்னாச்சுன்னா, ஒரு நல்லது கெட்டதே வந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, கண்டிப்பாக நல்லது கெட்டது இருக்கிறாங்க வீட்டுக்காரங்க ஒரு தடவைக்கு 4 தடவை ஒரு வேளை பேச்சுவார்த்தை இருந்தால் அவங்கள கூப்பிட்றணும். 4 பேர் வர்றதுக்கு முன்னாடி அவங்க நம்ம வீட்டில் இருக்கணும். அது மாதிரி பண்ணணும். இல்லைன்னா அந்த 4 பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாக்க, மனுஷனுக்கு மண்டையில் இந்த இளக்காரமும் பொறாமையும் நிறைய பேருக்கு இருக்குது. அதனால் அந்த இளக்காரம் பொறாமையும் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே 4 பேர் இங்கே நாளை சொல்லி ஏவி விடுறது, அங்கே நாளை சொல்லி ஏவி விடுறது, இப்படி பண்ணி பண்ணி 2 பேர்த்தையுமே சுத்தமாக முடிச்சு கட்டிடுவாங்க போக்குவரத்து இல்லாமல். கடைசியாக அப்புறம் நீ அங்கே போறையா வாரைய உனக்கு யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி திருப்பி உங்களையும் ஒரு அனாதைன்னு சொல்லிடுவாங்க. அதனால் நம்ம கூட பிறந்தவங்ககிட்ட கௌரவம் பார்க்காம கௌரவத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னாக்க, கண்டிப்பாக நேரடியாக யாராக இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்களை பொருட்படுத்தாமல் சரணடைறது நல்லது.